முன்னாடி ஆமா விட்டு அடுத்த சங்கதி விவரம் என்னக்கா உங்களுக்கு தெரியாதா? சொல்லக்கா. ஏனென்றால் குவலாயத்திலே இருந்து எல்லாத்துக்கும் முன்ன கல்யாணம் செய்தாங்களே பாஞ்சாலி அக்கா பத்தினி பாஞ்சாலி பத்தினி பாஞ்சாலி சரிதான் பத்தி அப்படியே எரிஞ்சு விட பாஞ்சாலி பேரை சொன்னா ஆமா அந்த பாஞ்சாலி இருக்கிறாங்களே ஏன்னு சொன்னா வருடத்துக்கு ஒரு முறை மாங்கல்ய பூஜை செய்ய வேண்டும் கணவன் நமக்கு மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் மாங்கல்ய பூஜை செய்ய வேண்டும் நம்ம எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை செய்யக்கூடிய பழக்கம் அதனால பாஞ்சாலி லிகிதம் கொடுத்திருக்காங்க எங்க செல்ல வேண்டும் போகலாமா வந்து விட்டோம் பார்க்கலாமா? ஆமாடா உனக்கு அவையோ தலையிலே முக்காடிட்டு கொண்டு அடையாளம் தெரியுது போல அக்கா பாஞ்சாலி அக்கா சுபத்ரா அக்கா போகவதி அள்ளி பவளக்குடி அபிமிச்சு வந்தது யாரு எந்த ஒரு பேர் என்ன ஊரு முக்காடி அபயம் வருகிறாயே நீ யாரம்மா? நான் யாரும் இல்லாத அனாதை பெண்ணம்மா. சரி உங்களிடம் வந்து எனக்கு நடந்திருக்கும்படியான அவநிலைகளுக்கு ஒரு தீர்வு காணலான உங்களை நாடி ஓடி வந்திருக்கிறேன். சந்திரகுலத்தில் பிறந்த மன்னன் அர்ஜுனன். ஆமா அப்பேற்பட்ட அர்ஜுனனை மணந்தவர்கள் நாங்கள். ஆமா சத்தியத்தை தவற மாட்டோம். உனக்கு என்ன குறை வந்தது? பயத்தோடு பேசண்டி. உனக்கு என்ன குறை வந்தது? மேலே ஆகாயம் அறிய கீழே பூமாதேவி சாட்சியாக ஆரே உங்கள் அண்ணனா கண்ணபுரம் அவர் மீது சத்தியமாக அவர் மீது சத்தியமாக நடந்திருக்கும்படியான அவநிலைக்கு தக்க தீர்வு தரணும் ஒரு மாங்கல்யத்தை காப்பாத்தி தரணும் சத்தியம் பண்ண எந்த அபலையில வந்தாலும் நாங்க எங்களை போல ஒரு பெண் என்ன கண்ணு
நம்மளால ஒரு பொண்ணு, அதனால ஏன்னா பொண்ணுக்கு தான் மனம் இறங்கும். அவன் என்ன கேட்க போறா? நம்மள்ட்ட சோறு தாங்க, ஒரு வேளை கஞ்சி கேட்க போறா, ஒரு வேளை சாப்பாடு கேட்க போறா, ஒரு கட்டை துணி கேட்க போறா, ஒரு படுக்க பாய் கேட்க போறா, ஒரு மணி பூ கேட்க போறா. அதுக்கிட்ட நம்ம சந்திரகுல பரமான பிறந்தவர்கள், நம்ம சத்தியம் தவற மாட்டோம். நீ எதை கேட்டாலும் சத்தியமா அபயத்தை சீக்கிரம் உனக்கு வந்து ஆபத்தை காக்குறோம் சொல்லு. ஆடி மாசம் ஏமா சத்தியம் உனக்கு இருக்கல. ஆடி முடிஞ்சு ஆவணியில கூட உனக்கு 1 லட்சம் பணம் கூட வாங்கிட்டு போ. அக்கா நான் மாலையிட்டேன் நாளூரா. மாலையிட்ட நாள் முதல்ல இங்க வா, இப்படி வா. நீ கேள்வி எப்படி 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 போகவதி இவத்தான். எப்படி சொன்னீங்கப்பா? சொல்லுப்பா தெளிவா. நான் மாலையிட்ட நாள் முதலா 9 வருடம் 49 நாட்கள் ஆகுகிறது. 48 நாட்கள் ஆகுகிறது. 49 நாட்கள் ஆகுகிறது. சரி, என்னுடைய கனவு உன்னை கல்யாணம் செய்து திருமணத்தை செய்து 5 வயது அறியாத நாளிலே என்ன தொட்டு தாலி கட்டி காந்தர்வ கல்யாணம் மனம் கொடுத்து அன்று விட்டு சென்ற மன்னவர் இந்த நாள் வரைக்கும் வர கிடையாது. அதனால்தான் மாலையிட்ட நாள் முதல்ல மன்னன் சொல்க நான் அறியேன்னு. சரி சரி, ஓம் புருஷன் கல்யாணம் செய்து 9 வருஷம் ஆயிடுச்சு, 49 நாள் ஆகி போயிடுச்சுன்னு சொல்ற. அந்த புருஷன் உன்னை விட்டுட்டு போனாரா என்னாச்சு? எங்களுக்கு இதுக்கு ஏன் எங்கள்கிட்ட வந்து செத்து காரணம் அக்கா, நீங்க எல்லாம் ஆரை மணந்தீர்கள். நாங்கள் யார கல்யாணம் செய்து தெரியுமா? பாண்டவர்களே நடி பிறந்த இருவருக்கு மூத்தவர், இருவருக்கு இளையவரும், 10 அழகு 11 நாமதேயம் 32 லட்சணம் பிறந்த அந்த அர்ஜுனனுக்கு 7 பேர் கல்யாணம் செய்திருக்கிறோம். அக்கா பொன்ன மாலையிட்ட மன்னவரும் மாலையிட்டு சென்றார்கள் சொல்கிறாயே, யாரு? என் புருஷன் உங்களை கல்யாணம் செய்தாரா? நீங்க 7 பேர்கள். உங்களுக்கு அனைவர்களுக்கு இளையவள் நான். என்னை 8வதா திருமண காந்தர்வ கல்யாணம். நீ முதல்ல யாருடைய பிள்ளை? நான் மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன். மகள் என் பெயரும் மின்னல் ஒளி. நீங்க இருப்பது மேகலோகம், நாங்க இருப்பது பூவுலோகம். இங்க இருந்து ஒண்ணு அங்க எப்படி வந்து கல்யாணம் செய்தாரு? சொல்லிலே விஷம் கொண்ட துரியோதனன் செய்த நயவஞ்சகத்தினால் துரியோதனாதிகளின் படைகளை வெல்வதற்காக வெள்ளியங்கிரியை நோக்கி பாஸ்பாராத கணையை வாங்க சென்றார். 10வது வனம் என்று சொல்லக்கூடிய பேரண்ட வனத்திற்கு வருகின்ற பொழுது அந்த தவத்தை கலக்க சென்றார் எங்கள் அண்ணன் ஆகிய இடிராஜன். அப்பொழுது அடி தாங்காதபடிக்கு அர்ஜுனா என்னை விட்டு விட உன்னை மெச்சினேன், என் தங்கை ஆகிய மின்னலொலி உனக்கு நான் பரிசாக தருகிறேன் என்று. அப்பொழுது எனக்கு 5 வயது. அப்பொழுது காந்தர்வ கல்யாணம் மனம் முடித்து விட்டு சென்றார். இதனால் வரைக்கும் வர கிடையாதக்கா. சரி, அவரு உன்னை கல்யாணம் செய்தாரு. 5 வயது அறியாத பருவத்துல ஒரு கல்யாணம் செய்து விட்டுட்டு வந்தாருங்கிறிய. இதுக்கு முன்னாடி உன் புருஷன் வந்தாரா? உன்னை பார்த்தாரா? பேசுனியா? சந்தோஷமா இருந்தியா? பிள்ளைகள் இருக்கா? இதுவரைக்கும் கிடையாதக்கா. ஆனால் கணவர் வர வேண்டும் என்று மாமாவாகிய தர்மாபிஷேகர் இடத்தில் முறையிட்ட பொழுது படியளக்கக்கூடிய பரமக்கடவுளை கோரி தவம் செய்தார். அப்பொழுது தவம் புரிந்தேன். அப்பொழுது வந்தாரு வீட்டுக்காரரு. என்ன சொல்றேன்னா, 9 வருஷம் 49 நாளா வராத புருஷன் வரலன்னு சொல்லி பலாயத்துல சொல்லி பெரிய மாமா தர்மர் எழுதுகிற முறையிட்டா கடுகளவு தர்மத்துக்கு கையேந்தி நின்று தர்மர் நியாயத்தை பேசக்கூடியவரு. அவர்கிட்ட போனா சத்தியத்தை தவிர ஒரு நியாயம் கிடைக்கும்னு போய் சொன்னேன். அவரு என்ன சொன்னாரு?
ஒன்னும் இல்லாத 7 மனைவி இருக்கு. யார் வீட்டுல இருந்தாரு வர சொல்றேன். உன் புருஷன் வேணும்னா சிவனுடைய போட்டா வைத்து 48 நாளைக்கு பூஜை செய்தா உன் புருஷன் உன்னை தேடி வந்துருவாருன்னு சொன்னாரு. நீ பூஜை செய்து இருந்திய, உன் புருஷன் வந்தாரு. வந்த உடனே ஆசையா இருந்தியா, சந்தோஷமா இருந்தியா? நான் தான் பூஜையில இருந்தேனே. ஏன் பூஜை ஒரு மண்டலம் முழுமையாக பூஜை செய்யணும். ஆனா யார் வரணும்? 47 நாள் முடிஞ்சு 48வது நாள் 12 நாழிகை இருந்தது. சற்று பொருங்கள் கணவன் என்று கேட்டேன். அவர் என் வாயால் சீச்ச முண்டை புருஷன் வந்த பிற்பாடு பூஜை என்ன? புருஷன் வந்த பூஜை என்ன? தூக்கி எட்டங்க போட்டுட்டு 9 வருஷம் 49 நாள வராத புருஷன் வீட்டுக்கு வந்த உடனே பூஜை தூக்கி ஓரமா போட்டு கட்டில போய் பாய போட்டு புருஷனுக்கு கட்டி பிடிச்சி சந்தோஷமா படுக்காத. இன்னும் சத்து பொறு மன்னவா கொஞ்சம் பொறு மன்னவன பூசை செஞ்சு பழம் வாங்கி கொடுக்கலாம், ஆப்பிள் வாங்கி கொடுக்கலாம், ஆரஞ்சு வாங்கி கொடுக்கலாம், ஜாதி மல்லி வாங்கி கொடுக்கலாம், உதட்டு பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம். அக்கா, இதனால் வரைக்கும் நீங்க எல்லாம் 7 பேரும் பதியாகிய மன்னவரை திருமணத்தை செய்து ஆளுக்கு ஒரு பிள்ளைகளை பெற்றுவிட்டீங்க. ஆனா உங்களுக்கு அனைவர்களுக்கும் நான் சின்னவள், சின்னஞ்சிறு. இப்பதான் எனக்கு ததி பருவமே வந்திருக்கு. எனக்கு இதனால் வரைக்கும் வராத கணவர் இப்ப வந்துட்டாருன்னு கோபம் மீறி அவர் அந்த பூஜையில விடாத சும்மா பூஜையை கலைச்சாருன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோன்னு சும்மா அப்படியே அழகா லேசா இத்தனை வருஷமா வராத இன்னைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் சின்னஞ்சிறு பிள்ளை, எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. கோவம் வந்து சும்மா புருஷன் அப்படியே பிடிச்சி ஒரு பொம்பளைக்குள்ள இப்ப பல்லு போயிரு மாட்டுக்கு ஓடி வந்துருவான். என்னடி ஆச்சு? அக்கா, இன்னும்படாத திரேகத்திலே நான் பிடிச்சு தள்ளி உடனே ஆயிரப்படியில் தன் மண்டையானது உடைந்து உதடானது கிழிந்து விட்டது. சாமி மன்னா ஒரு புருஷன் வந்து கூட அந்த பூஜ்யத்துக்கு ஓரமா போட்டு புருஷனுக்கிட்ட சந்தோஷமா இல்லாத அப்படி இடிச்சு தள்ளி மண்டைய உடைச்சு இது வரைக்கும் அர்ஜுனுடைய திரேகத்துல ஒரு சின்ன விண்ணம் பட்டிருக்கிறதா? 32 லட்சம். அப்பேர் வட்ட அர்ஜுனனை இடித்து தள்ளி மண்டைய உடைத்தல அடி ஆள ஆள அடித்தாவ
ஏன்டி புருஷன் வரல நினைச்சுதான் பூஜை செஞ்சேன். புருஷனே வந்துட்டானே அந்த பூஜை உனக்கு இனிமேல் எதுக்குடி? பூஜை தான் முடியல என்ன? ஏன் மைக் அடி தேவையா? அவ வாய பத்தியா? அவ கண்ணை பத்தியோ? பத்தாரம் பண்ண படம் உனப்பேன். பத்தாரு பல்ல படம் உனப்பேன். அடி யாரு கட்டாளி எட்டி உனப்பேன். உன தண்ணி இல்லாம உனப்பேன். சத்தியம் செய்திருக்கிற சந்திரகுல பரம்பரையில வாங்கப்பட்ட பெண்மணி நீங்க. சத்தியம் என்ன நடக்குது? என்ன சத்தியம்? அடிக்காண்ட ஒரு காசிமா பாப்பரு என்ன யாரு என்ன தேவடியா? நீங்களே பாருங்க யாரு தேவடியா ஆட்டம் ஆடுறாங்க. யாருடி? யாரு சொல்ற? யாருன்னு சொல்ற? பக்க பாரு. என்னடி என்ன ஏன் விஜய் நினைப்ப கிழிச்சு விட முடிஞ்சு தேவடியா பத்தாறு பல்ல ஆட்ட தூக்கி அடிக்கிட்டேன். அடி ஏ அம்மா என்னடி அம்மா ஆத்துறப்ப அடி ஏ அம்மா என்னடி அம்மா ஆத்துறப்ப அடி பத்தி உணர பத்தி அது இங்கே பத்திச்சா இவ திரும்பி பக்கத்து மேல சிங்கர பத்திச்சா அடி அப்படி போடுற வழக்க இவ கல்லு போடுற இடத்த விட்டு நான் ஒரு அடி நந்தோடி ஏரியில மல்லாதவள ஆடி பருகி தேர்ல மலையில போனவனே யாரு போனவனே ஊர போனவனே ரெண்டு மணிக்கு அவன் உன்ன மல்லியாத்தத்துக்கு போன் பண்ண ஊர்ல பாத்து வைக்கிறாங்கன்னு போன் பண்ணாங்க. அது கருவ மாற நாளைக்கு
காலி அடி அடிக்கிற தேவடியா மாட்டேன் அடி நான் ஒரு ஆள் இல்லாத இங்க என்ன கும்பல புடிச்சல அடிச்சு மாட்டே ஓடிட்டு அடி எங்கடியா வாழ காணுமே என் பிரிச்சம் பொண்ணு மண்டை உடைச்சு உதட்டெல்லாம் கிழிச்சு பார்த்துரு அக்கா எங்கால அவன் அவர் அந்த மூலையில் இருக்கா போ சரி ಇವತ್ತಕ್ಕ ವರ್ಷ ಮಾಡ್ಕ அந்த கொடிக்கு சக்காலத்தி இருக்கா பாரு போட கத்திருக்கா எங்கடி அந்த ராங்கி கால மின்னல் எங்க இருக்கான்னு தெரியல தேவடியா என் ராங்க மின்னல் இவத்தான் அர்ஜுனுக்கு 8 பேரு ஆமா நாங்க எல்லாம் பொட்டு போட எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நாங்க தாலி எடுத்த புண்டா தாலி எடுத்த தங்கடா வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு கம்நாட்டு கொஞ்சம் மாதிரி வந்து நிக்கிறிய புருஷன் மண்டே உடைக்கலாமா அடிக்கிற மாதிரி என் பிரச்சனையை புரியாச்சு அவன் சட்டி பொருளை தூக்கி விட்டு காட்டுற பாரு தலைக்கு நேரம் ஆம்பளை அடிக்கலாமா அவளை 4 நாளைக்கு போட்டு மலையாச்சு அடிக்கலாமா நான் தான் ஒண்ணும் தெரியாது சின்ன பொண்ணக்கா எனக்கு எதுவும் தெரியாது அடிக்கலாமாடி கோச்சிட்டு போனாடி ஏ பாப்பா யாலி அடிக்கலாமா அது கூட ஆம்பளை அடி அவள ஆடி அடுத்த பரிகத்தை ஒலிக்கிடி அவள தலைமுடியை பிடிக்க விட்டாடிங்க பாருடி